ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் அபவுட் எமோஷனல் சப்போர்ட் தான். நிறைய பேர் வந்து ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டை எடுத்துக்கிறாங்க, அது வந்து தப்பு. ஃபிசிக்கல் சப்போர்ட்னும் போது அதில் எடுக்கும்போது என்ன ஆகுது, அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு வெரி ஷார்ட் இதுதான். ஸோ எமோஷனல் சப்போர்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கீங்கன்னா ஒரு ஏஜில் நல்லா இருப்பாங்க, ஒரு மாதிரி கண்டுக்காமல் இருப்பாங்க. ஒரு 50 வயசு ஆகணும் உடனே பார்த்தீங்கன்னா என் மனைவி தான் உயிர்னுவாங்க. புரியுதுங்களா? என்னன்னா அப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த இதெல்லாம் அந்த எஃபிஷியன்சி கம்மியாயிடும். உங்களோட எல்லாமே இது பண்ணும்போது அப்போ தான் அந்த ரியலைசேஷன் வரும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கூட இந்த உடலில் வந்து ஒரு வலிமை இழந்து எல்லாமே டிக்கே ஆகும்போது என்ன ஆகும், சரி நம்மளுக்கு யாராவது தேவைப்படணும் அப்படின்றது அப்போ தான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மனைவியோ இல்லை மனைவிக்கு கணவனோ அவங்கள விட்டு இருக்க முடியாதுன்ற அப்போ என்ன தெரியுது, இது இட்ஸ் கால் எமோஷனல் சப்போர்ட். எனக்கு எதுவும் தேவையில்லை, எமோஷனலாக கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும். ஸோ இதை வந்து நீங்கள் ஏர்லியாகவே எடுத்துக்கணும். இது வந்து மோர் தென் ஃபிசிக்கல் இட்ஸ் ஓகே, பட் அதை விட வந்து எமோஷ்னல் தான் ரொம்ப முக்கியன்றது. அதே சமயம் அக்செப்டன்ஸ். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் மேரேஜ்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் போர்டம், எல்லாமே இதை வந்து அக்செப்ட் பண்ணி நின்று. ஆனால் கண்டிப்பாக வந்து அது வந்து மேரேஜ் வில் ஸ்டே. அதே